ஹாய் ஹலோ வணக்கங்க. வெல்கம் டு மை பியூட்டி சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோமா? நீங்கள் கலர் ஆகணுமா? உங்கள் ஃபேஸ் ரெண்டே நல்ல ப்ரைட்டாக தெரியணுமா? நான் நல்லா தாங்க இருந்தேன், ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுங்க. ஆனால் இப்போ என்னோட இழந்த அந்த ஸ்கின் டோனை திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த நைட் க்ரீமை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையில்லாமல் கடையில் போய் எதுவும் ரொம்ப வாங்கணும், ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. வீட்டில் இருக்க பொருளில் வச்சு நீங்கள் இந்த நைட் க்ரீமை ரெடி பண்ணலாம். என்னென்னு பார்க்கலாமா? நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரோஸ் வாட்டருங்க. தென் நான் பஞ்சாரஸ் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் எந்த கம்பெனி ரோஸ் வாட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டரில் எது நல்லது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ரோஸ் வாட்டரில் பிங்க் கலராக இருக்கிறத விட இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்க ரோஸ் வாட்டரை வாங்கிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சரிங்களா? செகண்ட் ஒன் யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் ஆயில். ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராண்டு தான் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து பாருங்கள், ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல்லில் ஒயிட்டாகவும் வருது, இந்த மாதிரி க்ரீனிஷாகவும் வருது. எனக்கு என்னமோ இந்த க்ரீனிஷ் கலர் ஆலோவேரா ஜெல் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட்னிங்காக இருக்க மாதிரி தெரிஞ்சுதுங்க. அதனால் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். என் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்து பாருங்கள், பிளாக் கலர் கிரேப்ஸ். சும்மா ஒரு 4 பீஸ் தாங்க எடுத்திருக்கேன். 4 பீஸ் மட்டும் தான். இதில் விட்டமின் சி, சிட்ரிக் நிறைய இருக்குது. தென் அடுத்து டர்மரிக். என்ன ஈரமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி கலந்து லைட்டாக வச்சுருக்கேன். ஒரு பிஞ்ச் அமௌண்ட் தான் வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து ஆலோவேரா ஜெல்லில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்க போகிறோங்க. நம்ம 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்க போகிறோம். இந்த டர்மரிக் இதில் வந்து நீங்கள் என்கிட்ட பாதாம் இல்லை அப்படின்னீங்கன்னா, பாதாம் ஆயில் இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் தாராளமாக விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே பெஸ்ட்டுங்க, சரிங்களா? பாருங்கள், நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் சும்மா கம்மியாக தாங்க ரெடி பண்ணுறேன். நிறையா கூட ரெடி பண்ணலாம். 2 அல்லது 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கம்மியாக தான் ரெடி பண்ணுறேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரேப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கிரேப்ஸில் நல்லா அந்த லிக்யூடை மட்டும் தாங்க போடுறேன். அந்த விதைகளை வந்து நல்லா அந்த சதப்பகுதியை இறுக்கி பிடிச்சிட்டு போடுறேன். ஒரு 10 ட்ராப் இருந்தால் போதும். இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும். இதில் இருக்க வந்து சிட்ரிக் ஆசிட் தென் விட்டமின்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸில் நல்லா கலர்னஸ் ஏஜெண்டாக இருக்கும். ஒரு 2 கிரேப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதில் உள்ள சாரை மட்டும்தான் போடுறேன், நல்லா கவனிங்க, சரிங்களா? லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு நைட் க்ரீம் ரெடியாக கிடைக்கும், சரிங்களா? இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராப்ஸ் தான் ஊற்றுறேன். 2 சொட்டு. ஒரு சொட்டு அதிகமாகவே விழுந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் நம்ம காமிச்சோம் இல்லையா, அந்த ரோஸ் வாட்டரில் பாருங்கள், அந்த ரோஸ் வாட்டரில் ஒரு 3 ட்ராப் ஊற்ற போகிறேன். 2 3 போதும். தென் இது இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லை பவுல் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி நல்லா அந்த நம்ம ஊற்றுறோம் இல்லையா கிரேப்பு, அது நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியான ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். ஒரு எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணுங்கள் மக்களே. இது வந்து இப்போ கல்யாணம் ஆக போகிற பொண்ணுங்க, ரொம்ப பிரைட்னிங் இல்லாமல் ஒரு மாதிரி ஃபேஸ் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பேக்கோ இந்த நைட் க்ரீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நீங்கள் கிரேப் ஜூஸே யூஸ் பண்ண முடியலை, எனக்கு வீட்டில் கிரேப்ஸ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒரு க்ரீமியாக வந்துருச்சு. இதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 நாளைக்கு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து போட்டிங்கன்னா தான் எஃபெக்ட் நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஸ்கின்ல நல்லா அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள்,
ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க. நைட் க்ரீம் மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 minutes வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணி பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக தூங்கிடுங்க. தூங்கிட்டு காலம்பரை கூட வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள். தென் அப்படி இல்லாதவங்க 10 to 15 minutes, எனக்கு டைம் இல்லைங்க, நைட் ஃபுல்லாக வச்சா கோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு 10 to 15 minutes மட்டும் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை பார்த்தீங்களா, எனக்கு க்ளோ தெரியுதா? இப்போ தெரியாதுங்க, சும்மா கமெண்ட்டுக்காண்டி சொன்னேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நல்ல வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, பாய்.